தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியலில் உண்மை பேசியவன் தோல்வி அடைவான். அரசியலில் உண்மை பேசியவன் தோல்வி அடைவான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த 16 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியை நடத்தி வருகிறவர் செந்தமிழன் சீமான். வாக்கு வங்கியானது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8.1% வாக்கு வங்கியை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது. தற்பொழுது விவசாய சின்னத்தில் போட்டியிட்டது. தற்பொழுது நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 4% வாக்காக இதன் வாக்கு வங்கி குறைந்தது. 4% வாக்காக நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி குறைந்தது. இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 16 ஆண்டு காலமாக தமிழகத்திலே உண்மையை பேசி வருகிறவர் செந்தமிழன் சீமான். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 8,000 ரூபா நாங்கள் கூப்பன் வழங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாய் வழங்க போகிறோம்னாங்க. அதுக்கு முன்னாடி நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் நீட் தேர்வு ஒழிப்போம்னாங்க. நீட் தேர்வு ஒழிக்கவே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக மாதாந்திர மின் கணக்கீட்டு முறை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, கொண்டு வரல. பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம்னாங்க, கொண்டு வரல. ஆனால் கவர்ச்சிகரமான ஏமாற்று திட்டங்களை அறிவித்து பொய் வாக்குறுதிகளை வழங்கி திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிச்சு. அதே போன்று அதிமுக என்ன சொல்லிச்சு, வாஷிங் மிஷின் கொடுப்போம், நியாய விலை கடைகள் மூலமாக மாதம் 1 கிலோ பருப்பு வழங்குவோம், தீபாவளிக்கு பட்டுச்சேலை வழங்குவோம், பட்டு வேஷ்டி வழங்குவோம், அடுத்ததாக ஆட்சிக்கு வந்த உடனே 15,000 ரூபா வழங்குவோம் அப்படின்னு சொல்லி கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை, ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிட்டது. அதுக்கு அடுத்ததாக இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காரு பாருங்க ஜோசப் விஜய். அவர் மிகப்பெரிய ஏமாற்று பேர்வழி. முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சாப்பில். என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொன்னார், மகளிர் உரிமை தொகை 2,500 வழங்கப்படும், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4,000 ரூபாய் வழங்கப்படும், மகளிருக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம், இப்படி கவர்ச்சிகரமான பல வாக்குறுதிகளை வழங்கினார். அடுத்து சொந்த வீடு கட்டி தரப்படும், கார் வாங்கி தரப்படும் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் அறிவித்த உடனே மக்கள் ஓட்டை போட்டாங்க. ஆனால் இந்த அறிவிப்புகள்லாம் ஏமாற்று அறிவிப்புகள், மக்களுக்கு தெரியல. ஆட்சிக்கு வந்த பிறகு ஏமாற்ற போகிறான் சொன்னதை அப்படின்னு நினைக்காம மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சு முதலமைச்சர் பதவியில் அமர்ந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாப்புல விஜய், தமிழ்நாடு அரசு கடன் 10 லட்சம் கோடியாக உள்ளது. இது இப்போ தான் தெரியுமா? இதை 3 வருஷமாக நாம் தமிழர் கட்சி சொல்லிகிட்டு இருக்கேன். தமிழ்நாடு அரசின் கடன் சுமை 10.5 லட்சம் கோடியாக உள்ளது. அப்படி இருக்கும்போது இலவச அறிவிப்புகள்லாம் எதுக்கு, இலவசங்களை ரத்து செய்யணும் அப்படின்னு சீமான் சொல்லிகிட்டு இருக்காப்புல. இதுதான் உண்மை, யதார்த்தம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி ரூபா கடனில் இருக்குது. இதில் நீங்கள் இலவச அறிவிப்புகள் அறிவிச்சிங்கன்னா தமிழ்நாடு திவால் ஆயிரும், அரசாங்கம் திவால் ஆயிரும். அதுதான் உண்மை. அரசாங்கம் திவால் ஆயிரும், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் ஆட்சிக்கு வரணும்ட்டு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வழங்கிட்டு ஏமாற்று மோசடி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி சீமான் எங்கேயாவது சொன்னாப்பிலையா, நான் சேலை தருவேன், வேட்டி தருவேன், பாமாயில் தருவேன், அரிசி தருவேன், பருப்பு தருவேன் அப்படின்னு சொன்னார். 3 தான் இலவசம். தரமான கல்வி இலவசம், தரமான மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம். இதை தவிர வேறு எதுவுமே என்னுடைய ஆட்சியில் இலவசம் கிடையாதுன்னாரு. இதுதான் யதார்த்தம். இதை தவிர நீங்கள் வேறு எந்த இலவசமாக கொடுத்தீங்கன்னா அந்த அரசாங்கம் திவால் ஆயிரும். இப்போ 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. நீங்கள் கொண்டு போய் மாதம் 5,000 ரூபா பெண்களுக்கு பேருந்து பயணம், அப்போ போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போடும். அடுத்ததாக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய். அதுக்கு சொந்தமாக அரசாங்கம் தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம், அரசாங்கமே தொழில் நடத்தலாம்ல, அரசாங்கமே வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம்ல. அது எதுக்கு மாதம் 4,000 ரூபா? மகளிர் உரிமை தொகை, அது எதுக்கு மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம்ல. இன்றைக்கி மோசடி அறிவிப்புகளை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஆட்சியில் இருக்குது. இதைத்தான் சீமான் சொன்னாப்புல, நாங்கள் இலவசமே எங்கள் ஆட்சியில் கிடையாது, 3 தான் இலவசம். இதுதான் உண்மையை பேசினாப்புல. சீமான் பேசினது பூரா உண்மை. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ தேர்தல் நேரத்திலேயோ எப்போவுமே சீமான் பொய் பேசியதே கிடையாது, உண்மையை தான் பேசினார். தமிழ்நாட்டில் மலைகள் வெட்டப்படுது, மரங்கள் வெட்டப்படுது, ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுது, கண்மாய்கள் தூர்வாரப்படவில்லை, விவசாயம் அளிக்கப்படுது, விவசாயிகளுடைய நிலங்கள் பிடுங்கப்படுகிறது. இது அனைத்து தரப்பினருக்காகவும் குரல் கொடுத்தார் சீமான். ஆனால் இன்னைக்கு உண்மையை பேசிய சீமான் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவர் டெபாசிட் இழந்தாப்புல, அதுவும் சொந்த ஊரில் டெபாசிட் இழந்தாப்புல. அதான் வேதனையான விஷயம். இந்த ஏமாத்தின பல் டாக்டர் ஜெயிச்சு அமைச்சராக இருக்காப்புல. ரீல்ஸ் போட்டு ரீல் விட்டு இன்றைக்கி தமிழக வெற்றிக்காக ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஆட்சியை பிடிச்சாங்களே 30 நாள் ஆச்சு. ஏதாவது சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றினாங்க? ஒரே ஒன்று, என்னது, இலவச மின்சாரம் 200 யூனிட். அதை தவிர
வேறு எந்த வாக்குறுதியையும் தமிழக வெற்றிக் கழகம் நிறைவேற்றவில்லை, நிறைவேற்ற முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி. இதைத்தான் சீமான் அன்றைக்கே சொன்னாப்புல, 10 லட்சம் கோடி இருக்கும்போது இலவசம் கொடுக்க முடியாது, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாப்புல. எப்படி 6 சிலிண்டர் கொடுப்பாப்புல விஜய் பார்ப்போம். ஆக சீமான் வந்து உண்மையை பேசினார். உண்மையை பேசினதுனால மக்கள் ஓட்டு போடலை. பொய் பேசினவங்களுக்கு நல்லா ஓட்டு போட்டு 107 எம்எல்ஏக்களை கொடுத்துட்டாங்க. ஆக தமிழக அரசியலில் உண்மை எடுபடாது. உண்மை பேசியவன் தோல்வியடையத்தான் செய்வான். உண்மை பேசியவன் தோல்வியடைய மட்டும் கிடையாது, டெபாசிட் இழப்பான். அதுதான் உண்மை. அதுதான் இப்போ சீமானுக்கு நடந்திருக்கு. தமிழக மக்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த ஏமாற்று அரசியல், சூழ்ச்சி அரசியல், மோசடி அரசியலை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை பேசுபவர்களுக்கு, உண்மையை பேசும் நாம் தமிழர் கட்சிக்கு, உண்மையை பேசுகிற சீமானுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்கணும். அன்றைக்கி தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும்.